இந்த ப்ளவுஸ் தான். இது வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் ஸ்டிச் பண்ணி ஆன்லைனில் வந்து அனுப்ப முடியும். பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது. ஜீன்ஸ், அடுத்தது லைனிங், இந்த ஷோல் எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக தான் இருக்குது. நான் வந்து இந்த ஒரு சாரி ப்ளவுஸ் அநேகமாக வந்து டிக்டாக்ல அப்படி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி சாரி ப்ளவுஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சிருக்கலாம். இந்த சாரி ப்ளவுஸ் பார்க்கக்குள்ள தெரியும். இந்த ஹேண்டுக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிற ஒரு சில ஸ்டோன் ஒர்க் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஹேண்டுக்கு மாத்திரம் அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதில் ப்ரைஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான கலரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற முழு விவரத்தையும் வந்து நான் அந்த டைமில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அக்கரைப்பட்டிலேருந்து வந்திருந்தாங்க. வீடியோஸ் பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லித்தான் அவங்க ஃபஸ்ட்டுக்கு இந்த கவுனுகள் வீட்டில் வந்து போடக்கூடிய நார்மல் கவுன் அவங்க டிசைன் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதன்படி வந்து நாங்களும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஹாய் வீவர்ஸ், நிறைய நாளைக்கு பிறகு நம்ம இந்த காணொலியில் சந்திக்கும். என்ன விஷயம்னு சொன்னால், நீண்ட நாட்களாக எங்களுக்கு வீடியோஸ் போட முடியாமல் போயிட்டு, என்னென்னு சொன்னால் தீபாவளி டைம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதால் நிறைய ஓர்டர்ஸ் எங்களுக்கும் வந்து வேலைகள் அதிகமாக இருந்ததால் போட முடியலை. இப்போ காலையில் வேலையை வந்த உடனேயே ஒரு வீடியோ ஒன்று போடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குரிய தேவைக்கேற்ப ஆட்களும் வந்து சேர்ந்துட்டு அப்போ வேலைகள் எல்லாம் வந்து உரிய நேரத்தில் இப்போ முடித்து கொடுக்கப்படுது. பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற வேலைகளை அவங்களே செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து சேரலை. நாங்கள் இன்னும் வேலையாக வந்து கொஞ்சம் கடைக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் வேலைகள் இருக்கும் தானே. அப்போ அதுகளை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருந்தோம். அவங்க வந்து 9க்கு தான் இங்கே வருவாங்க வேலை செய்கிற பிள்ளைகள். ஏன்னு சொன்னால் ஒரு சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தூர இடத்துல இருந்து வாராக்களும் இருக்காங்க. அப்போ அதால் தான் அப்படி ஒரு சிச்சுவேஷன். இப்போ வந்து தீபாவளி டைம்னு பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து சாரி ப்ளவுஸுகள் எல்லாம் கொண்டு தைக்க தந்தவங்களுக்கு 2 நாட்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம். சாரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து நாங்கள் உடனுக்குடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் வந்து சாரி ப்ளவுஸ் மட்டும் இல்லை, அதோட வந்து நிறைய ட்ரெஸ்ஸுகள், அதாவது வந்து சல்வார் மெட்டீரியல்கள், அப்புறம் வந்து சட்டைகள் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கோம். அடுத்த விஷயம் வந்து இந்த சல்வார் செட் ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன். நான் அப்போ ஒரு தங்கச்சி எடுத்து இதை அவங்க தைக்கிறதுக்கு தந்திருந்தாங்க. அந்த டைம் தான் பார்த்தேன் நான் ஜீன்ஸ் எல்லாம் வந்து இதோடய இருக்குது. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. முதல் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது. ஜீன்ஸ், அடுத்தது லைனிங், இந்த ஷோல் எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக தான் இருக்குது. நான் வந்து கவனித்து கொள்ளாமல் நிறைய ஒரு மிஸ்டேக் மாதிரி தான் சொல்லலாம். அதை என்னென்னு சொன்னால், நான் வந்து ஜீன்ஸ் இல்லைன்ற மாதிரியே சொல்லிட்டேன். ஏனெண்டா நான் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. அப்போ எடுத்த இடத்தையும் எனக்கு ஜீன்ஸ் இல்லைன்ற மாதிரி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு, அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் ஜீன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு தங்கச்சி எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்ததுக்கு பிறகு தான் அதை நான் எங்கிட்டே தைக்க தந்திருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த டைமில் தான் தெரியுது ஜீன்ஸ் எல்லாம் வந்து இதோடையே இருக்குது. நான் ஜீன்ஸ் இல்லாத மெட்டீரியல் என்று நினச்சி தான் இதை சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணணும் இன்றைக்கு. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இதையும் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். என்னென்னு சொன்னால், நம்ம துணி வாங்கி இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்குள்ள கடையில் வந்து நம்ம ஜீன்ஸ், அடுத்தது வந்து இந்த சல்வார், இந்த ஷோல் இப்படி எடுக்கக்குள்ள எப்படி நம்மளுக்கு 5500 ரூபா 5000 ரூபா அப்படியாவது கடைசி வந்து போகுது. என்னென்னு சொன்னால், சிஃபோன் மெட்டீரியல் இந்த டிசைன் டொப்பெல்லாம் வந்து ஃபுல் செட் வந்து 4500 ரூபா 5000 ரூபா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ரேட்டுக்கு போய் கொண்டு இருக்குது. அதுலேயும் வந்து துணிலையும் இருக்குது. சில துணி வந்து ஆக மெல்லிஸாக இருக்கும், சில துணி வந்து கொஞ்சம் ஓகேயான நல்ல துணியாக இருக்கும். அப்போ இதுவும் வந்து எடுத்து பார்த்தா இதுவும் வந்து நல்ல துணி தான். இப்போ
அதுதான் நல்ல துணின்றதால தான் ஜீன்ஸ் இல்லை, இதுவும் தான் வந்து இந்த ரேட்டுன்னு சொல்லி நினச்சேன். நான் பிறகு பார்த்தேன் உண்மையில் ஜீன்ஸ் உள்ளுக்குள்ளே அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் இதை தைச்சா அவங்களுக்கு வந்து என்ன காஸ்ட்டுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தச்சு இன்னொரு காணொளி பதிவு செய்யக்குள்ளே இதில் மொத்த விலையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ தையல் கூலி, அடுத்தது வந்து இந்த மெட்டீரியலுக்குரிய விலையோடு சேர்த்து இதுக்கு எவ்வளவு முடியுதுன்னு சொல்லி நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது என்னத்துக்காக இப்போ காட்டுனேன்னு சொன்னால், அந்த ஏற்கனவே எடுத்த ஒரு வீடியோலையும் வந்து நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஜீன்ஸ் வராது அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்காகத்தான் சொன்னேன் நான். இதில் இது மட்டும் இல்லை, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீன் இருக்குது, பர்பிள், ரெட் கலர், அப்படி ரெட் என்ன மெரூன் கலர், டார்க் கலர்ஸ் தான் பொதுவாக இந்த கிட்டில் வந்து வந்திருக்குது எங்கிட்ட இருக்கிறதுல. அப்போ தேவையானவங்களும் வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். இந்த கிட் வந்து தேவைன்னு சொன்னால் அதோட ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னாலும், இப்போ உங்களோட சைஸ் இருக்குன்னு தானே, அந்த சைஸுகளை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் நாங்கள் உடனே வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வந்து அந்த விஷயம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த ஒரு சாரி ப்ளவுஸ் அநேகமாக வந்து டிக்டாக்ல அப்படி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி சாரி ப்ளவுஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சிருக்கலாம். இந்த சாரி ப்ளவுஸ் பார்க்கக்குள்ள தெரியும், இந்த ஹேண்டுக்கு வந்து இப்படி டிசைன் வச்சது. ஹேண்ட் டிசைன் வந்து இப்படி வரும். பேக் டிசைன் வந்து இது வந்து ஃபுல்லாக இன்னும் நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொன்னால் இதுக்குரிய ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குது இன்னும். இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் ஐடியாஸை காட்டிக்கொள்கிறேன். இந்த ப்ளவுஸ் தான் இது வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் ஸ்டிச் பண்ணி ஆன்லைனில் வந்து அனுப்ப முடியும். இது வந்து பொதுவாக இப்போ ஒரு சாரின்னு சொல்லி இப்போ இந்த சாரிக்குரிய சாரி ப்ளவுஸ் தான் இது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னென்னு சொன்னால், இப்போ பொதுவான எல்லா சாரிகளுக்குமே நம்ம இந்த ப்ளவுஸுகள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ரெட் கலரில் தான் ஃபஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் செய்தது ஸ்டிச் பண்ணது வந்து உண்மையில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கடையில் வேலையிற பிள்ளைகளும் வந்து அவங்களும் ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிற ஒரு சில ஸ்டோன் ஒர்க் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஹேண்டுக்கு மாத்திரம் அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதில் ப்ரைஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான கலரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம்ன்ற முழு விவரத்தையும் வந்து நான் அந்த டைமில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து இன்றைக்கு இந்த வேலையை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்காவது இந்த ப்ளவுஸுக்குரிய ப்ரைஸ், அடுத்த மற்ற விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் வந்து இதில் பிடிச்ச கலர்ஸுங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து நிறைய சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சது தான் எல்லாம் வந்து போயிட்டுது. என்ன விஷயம்னா, எனக்கு அந்த வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நேரம் கிடைக்கல. இப்போ வந்து இன்றைக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ப்ளவுஸ் ஒன்று இருக்குது. இது நேற்று ஈவினிங் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போனவங்க நம்மளோட பிள்ளைகள். இது வந்து இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரி ப்ளவுஸ். இது பெரிய ஆளுக்குரிய ஒரு சாரி ப்ளவுஸ் தான். இப்போ இது வந்து இன்றைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆர்டர்ஸ். இதெல்லாம் வந்து முடித்தாச்சு. என்ன விஷயம் வேண்டாம், அவங்க வந்து கொஞ்சம் தூர இடம் அக்கரைப்பட்டில் இருந்து வந்திருந்தாங்க. வீடியோஸ் பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லித்தான் அவங்க ஃபஸ்ட்டுக்கு இந்த கவுனுகள் வீட்டில் வந்து போடக்கூடிய நார்மல் கவுன் அவங்க டிசைன் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதன்படி வந்து நாங்களும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சும்மா இந்த வீட்டில் வந்து போடுற கவுன். என்னென்னு சொன்னால், இந்த வெயில் காலங்களில் போடுறதுக்குரிய கொட்டூன் மெட்டீரியல் தான் இந்த துணிகள் எல்லாம். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இந்த இதுவும் வந்து ஏர்லைன் ஃப்ராக் தான். இதுவும் அவங்களோட தான். 3 பீஸ் வந்து தந்துட்டு போயிருந்தவங்க, துணி அவங்களே கொண்டு வந்து தந்தவங்க. இது அவங்களுக்குரிய ட்ரெஸ் தான் வந்து நாங்களும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு
நேற்றைய தினமே கால் பண்ணி சொல்லிட்டேன். என்னென்னு சொன்னால் தூரத்துலேருந்து வாரவங்க தானே ஏழி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கு அப்படி வந்து எடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ராக் வந்து எங்களோட கடையிலே தான் துணி எடுத்து தந்திருந்தவங்க. அப்போ அவங்க சொன்ன டிசைனுக்கு நாங்கள் இதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடையில் நிறையவே வேலைகள் எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அப்போ தீபாவளி டைம்னு சொன்னாலே தெரியும். இப்போ அதால் வந்து அந்த வேலைகளை நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பிள்ளைகளும் இப்போ வந்துடுவாங்க. அப்போ நான் வந்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட வந்து அடுத்த காணொளியில் அந்த விடயங்களை வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். இப்போ வந்து நானும் போயிட்டு வரேன். இந்த காணொளியை முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.